டெல்லி எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன தெரியுமா? ஆம் ஆத்மி கட்சியினுடைய தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய 7 பேர் நேற்றைய தினம் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். சரி, விலகினார்கள். விலகினவர்கள் எங்கே போகிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கு தெரியுமா? பாஜக கட்சியில் தங்களை இணைக்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மோடி வந்ததற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை சர்வசாதாரணமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், டெல்லி தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள். 3 பெரிய கட்சிகள் போட்டியிடுகின்றன களத்தில். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக. இதில் சர்வேக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. தேர்தலுக்கு பிறகு யார் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரப்போகிறார்கள். அதில் பெரும்பாலான சர்வேக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வரவிருக்கிறது என்பதுதான் பெரும்பாலான ஊடகங்கள் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லலாம், இதை தானப்பா ஹரியானாவில் சொன்னாங்க, பிறகு ஹரியானாவில் பிஜேபி எப்படி வெற்றி பெற்றான், மகாராஷ்டிராவிலையும் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொன்னாங்க, ஆனால் பிஜேபி வின் பண்ணிச்சுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இவிஎம் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது இல்லையா, இதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இன்றைக்கு மோடியினுடைய அடிமை ஊடகங்களே என்ன சொல்கிறார்கள்னா, டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வரும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம். இன்னொன்று, அவர்களின் மீது போலியான வழக்குகளை பதிவு செய்து கடந்த காலங்களில் சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வு, இதை எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடாக போய் கேம்பெயின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன நிகழ்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் எலெக்ஷன் அதாவது தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய நாளுக்கு இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு 7 சிட்டிங் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். விலகினதுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், எங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தான் மிக முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது. இந்த 7 பேரும் எங்கே செல்லவிருக்கிறார்கள் என்றால் பாஜகவிற்குள் செல்லவிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் 2014 பிறகு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு குலுமாலுகளை, எவ்வளவு மோசடிகளை, எவ்வளவு பெரிய பித்தலாட்டங்களை, எவ்வளவு பெரிய முறைகேடுகளை சங்கபரிவார கும்பல் செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒரு பக்கம் நீ மக்களுக்கு நல்லது செஞ்ச அப்படின்னா இயற்கையாகவே நீ பதட்டம் இல்லாமல் எலெக்ஷனில் நின்று நீ வெற்றி வரலாம். ஆனால் 2014 இன்றைக்கு 2025 வரையிலையும் மக்களுக்கு எதுவும் பண்ணாமல் மக்களை தொடர்ந்து ஏமாற்றிட்டு திரும்பவும் ஆட்சி பொறுப்பில் வர்றதுக்கு இந்த மாதிரியான ஜனநாயக படுகொலையை செய்வது அப்படிங்கிறது வழக்கமாக மாறி இருக்கிறது. பாருங்கள், ஒன்று, எதிர்கட்சியை சார்ந்த அந்த கட்சியினுடைய அக்கௌண்ட்டுகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எலெக்ஷனில் என் கூட போட்டி போட அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நீ உன்னை 56 இன்ச்சுன்னு சொல்கிற, உன்னை டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிற, இதெல்லாம் நீ சொல்லிகிட்டு இருக்கிற இல்லையா? துணிச்சல் இருந்தால் நேர்மையாக ஒரு தேர்தலை அணுகு பார்க்கலாம். நம்முடைய கேள்வி அவ்வளோதான். இந்த 10-12 வருடம் ஆகுது இல்லையா, இந்த 12 வருடத்தில் ஒரு தேர்தலை நேர்மையாக மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலோ எதிர்கொண்டிருக்குமா? கிடையவே கிடையாது. எந்த தேர்தலையும் கிடையாது. எல்லா தேர்தல்களையும் மோசடிகள் நடந்திருக்குன்னு தகவல் வருது, முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தகவல்கள் வருது. ஒரு மற்ற கட்சிகளுடைய அக்கௌண்ட்டை முழுசாக க்ளோஸ் பண்ணுறது, இடி சிபிஐ வச்சு மிரட்டுறது, இன்னொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்குறது, முதலமைச்சர்களை விலைக்கு வாங்குவது, எவ்வளவு பெரிய கொடுமை. தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே போடுறது இல்லையா? இது மாதிரி தானே இவங்க வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை டெல்லியிலையும் செய்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக. அப்போ தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. தோத்துருவோங்கிறது தெரியுது. இந்த முறை தோத்துட்டா அடுத்த முறை எலெக்ஷன் கமிஷனால் கூட மோடியையும் அமித்ஷாவையும் பாஜகவையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் உண்மை. அது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வந்துட்டோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை ஈஸியாக பண்ணிடலாம். அதன் பிறகு நிரந்தரமாக நம்ம தான் இருக்கலாம் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்கு. ஆனால் அதை மக்கள் முறியடிப்பார்கள் இல்லையா? இந்தியாவில் நீ என்னதான் பண்ணாலும் இந்தியாவினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பின்மை, அதை இந்திய மக்கள் காத்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு. அதை நீ உடைக்க முயற்சி பண்ணலாம், ஆனால் நீ தோற்றுருவ. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.